அஸ்ஸலாமு அலைக்கும் என் அன்பு சகோதரர்களே. சிறிது காலம் நான் பதிவு போடவில்லை. இன்றிலிருந்து தினமும் ஒவ்வொரு பதிவு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களிடம் நான் கூட வந்திருக்கிறேன். இஸ்லாம் உண்மையானது, அது எப்படி என்று நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். நாமெல்லாம் தமிழ் பேசும் முஸ்லிம்கள். தமிழ் மொழி 3000 வருடத்திற்கு முன்பதாகவே வந்தது. பழமையான மொழி, அதை யாராலும் அசைக்க முடியாது, அழிக்க முடியாத ஒரு மொழியாக உள்ளது. ஆனால் 2009ஆம் ஆண்டு வீர தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள், குற்றவாளியாக ஆகிறார்கள். அது எப்படி, ஏன் திடீர்னு இந்த மாற்றம்? சற்று பின்தங்கி பார்த்தால் வரலாற்றை நீங்களே புரட்டி பாருங்கள். 1990ஆம் ஆண்டு பிரபாகரன் முஸ்லிம்களை இவர்களால் நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி, இது ஒரு இரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்ட சோக வரலாற்று நிகழ்வு. கருப்பு அக்டோபர் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இன்று போல ஒரு தினத்தில் வடக்கில் வாழ்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை விடுதலை புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தனர். தமிழ் தேசியம் பேசி தமிழ் தனித்துவம் காக்க போராடும் அமைப்பாக காட்டிக்கொண்டு எல்டிடியினர் தமது பயங்கரவாத முகத்தை முஸ்லிம்களிடம் காட்டினார்கள். முஸ்லிம்கள் புலிகளை பயங்கரவாத குழுவாக 1990ஆம் ஆண்டு மிக தெளிவாக கண்டுகொண்டனர். எல்டிடியினர் முஸ்லிம் வியாபாரிகளை கடத்தினார்கள். பல இளைஞர்களை கடத்தி கொலை செய்தனர். படிப்படியாக உச்சகட்டமாக அனைத்து முஸ்லிம்களும் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு வருகை தர வேண்டும் என்று எல்டிடியினரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வடபகுதி முஸ்லிம்களுக்கு 2 மணித்தியால குறுகிய கால அவகாசமே கொடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் தம்முடன் 500 ரூபாய் மட்டும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். வடமாகாணத்தின் அனைத்து முஸ்லிம்களும் அனைத்தையும் கைவிட்டு உடுதுணிகளோடு மாத்திரம் வெளியேற்றப்பட்டனர். இதற்கு முன்னர் மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்ட முஸ்லிம்கள் புலிகளால் துரத்தப்பட்டிருந்தனர். எல்டிடி தலைவர் வேல்பிள்ளை பிரபாகரனின் உத்தரவுக்கமைய இது இடம்பெற்றது. முஸ்லிம்களின் அனைத்து சொத்துக்களையும் எல்டிடியினர் கொள்ளையிட்டனர். இச்சம்பவத்தை வரலாறு பெரும் கொள்ளை சம்பவங்களில் ஒன்றாக பதிவு செய்துள்ளது. 300க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை துரத்திவிட்டான். மேலும் அவர்களுடைய தங்கம், நகை, நிலம் போன்ற எல்லாத்தையும் அபகரித்து துரத்திவிட்டான். இன்னும் பள்ளிவாசல் புகுந்து பல முஸ்லிம்களை கொன்றான். ஏன், எதற்காக? அவர்களும் தமிழ் பேசும் முஸ்லிம்கள் தானே? ஏன் அவர்களை துரத்திவிட வேண்டும்? என்ன காரணம்? முஸ்லிம்கள் என்று ஒரு பெயருக்காகவா? 10 வருடத்திற்கு பிறகு 2009இல் அவன் கொல்லப்பட்டான். தமிழர்கள் எப்படி ஒரு முஸ்லிம்களை வெற்றிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு பிறகு அவர்களை எப்படி துரத்திவிட்டார்களோ, எப்படி கொன்றார்களோ, அதை போல் அல்லாஹ் செய்து காட்டினான். நாம் செய்வதை நமக்கு திருப்பி செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்கள் இன்னும் பல இடங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை குறையவில்லை. வாங்க சத்தம் கேட்காமல் நிறுத்தப்படவில்லை. குர்ஆன் மறைக்கப்படவில்லை, மாற்றப்படவில்லை. எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை பரவிக்கொண்டேதான் இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. உண்மையை எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்து தடுத்தாலும் அது அழியாது, அழியக்கூடாது. அப்படி அழிந்தால் அது உண்மை இல்லை. அடுத்த நிகழ்வில் வீர ஆண், துபாய், சவுதி அமெரிக்கா, யுக்ரைன் போன்ற நாடுகள் பற்றி நான் அடுத்த பதிவில் பதிவிருக்கிறேன்.